அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் vlog வித் சஜி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோவில் என்னோட ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட அவங்களோட சில விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன ஏன் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வர காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியுது பாருங்கள், லுலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அண்டைய நாள் வந்துட்டு ஹபிக்கு லீவ் இருந்துச்சு. கொஞ்சம் நிறையவே திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வாங்க வேண்டியதுகளை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவினிங் போல் தான் லுலுக்கு போயிருந்தோம். இந்த வீடியோ நான் வந்துட்டு ரமதான் டைமில் ஷூட் பண்ண வீடியோ தான். ரமதான் டைமில் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முதல் போஸ்ட் பண்ண ரோல்ஸ் வீடியோ, சமோசா, புட்டிங் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ, இது எல்லாமே நோன்பு டைமில் ஷூட் பண்ண வீடியோக்கள் தான். அது எல்லாத்தையும் இப்போ தான் என்னால் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது எடிட்டிங்கில் தான் மாச்சல் வரும். எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தூக்கம் கண்ணை கட்டிக்கிட்டு வரும் பாருங்க. அந்த இடத்துலையே நான் அப்படியே தூங்கிடுவேன். நார்மலாக இப்போ நம்ம சமைக்கிறதேண்டா திங்ஸ் எல்லாம் கண்ட மாதிரி அங்கே இங்கேண்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பரப்பி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சமையல் முடிஞ்சதுக்கு பிறகு மொத்தமாக தான் மற்ற சமையலுக்கு யூஸ் பண்ண பிளேட்ஸ் கழுவுறது, கிச்சன் கிளீனிங் வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் வீடியோ ஷூட் பண்ணும்போது அப்படிலாம் இல்லை. நம்ம அந்தந்த வேலையை அந்தந்த டைம்லேயே முடிச்சுட்டு தான் மற்ற வேலையில் கையே வைக்கிறதா இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்த வீடியோ கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு இடமெல்லாம் க்ளீனாக இருக்கணும் இல்லையா? அதோட ஒவ்வொரு தடவையும் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கும்போது ஃபோனை ஒழுங்காக செட் பண்ணி வைக்கணும். அதனால் நார்மலாக நமக்கு உண்டு சமைக்கும்போது எடுக்கிற நேரத்துக்கும் வீடியோ எடுக்கும்போது எடுக்கிற டைமுக்கும் நிறையவே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம சமைக்கும்போது 1 hour எடுக்குதுன்னா வீடியோ எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 hours சேர்த்து மொத்தமாக 3 hours எடுக்கும். அதனாலேயே எனக்கு வீடியோ எடுக்கும்போது சில நேரம் அப்படி ஒரு மாச்சல் பிடிச்சிடும். வீடியோ எடுக்கணும், அதை குந்திட்டு எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் ஒன்று என்னென்னா ரமதானுக்கு முதல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடும்போது வியூஸும் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்படின்னா ஒரு 200க்கு மேலேயே தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 300, 500 அப்படியாவது வியூஸ் போனிச்சு. அதுவே பெரிய விஷயம்தான் இப்போ நம்மளுக்கு. பட் ரமதான் முடிஞ்ச பிறகு வீடியோ போடும்போது அதுக்கு வியூஸ் ஒரு 40, 50 அப்படி தான் வியூஸ் போனிச்சு. ஸோ அதுக்கு பிறகு அதையும் பார்த்ததும் இன்னும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு, என்னடா வியூஸே போவதில்லையே அப்படின்ட்டு. ஸோ இப்படியான ரீசன்ஸ்னால தான் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியலை. லுலுக்கு உள்ளுக்கு என்று ஆனதுமே வெல்கம் ட்ரிங்க் மாதிரி தந்து எடுக்க சொன்னாங்க. பட் அது வெல்கம் ட்ரிங்க் இல்லை. அவங்க புதுசாக ஜூஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க போல். அதை வார கஸ்டமர்ஸ்க்கு சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வழமையாக நாங்கள் லுலுக்கும் போகும்போது முதல்ல ஃபிஷ் செக்ஷனுக்கு போயிடுவோம். ஏன்னா நாங்கள் ஈவினிங் டைமில் வாரதுனால நைட் ஆகி கொஞ்சம் லேட் ஆனால் மற்றவங்க எல்லாத்தையுமே வாங்கி முடிச்சிடுவாங்க. லேட் ஆனால் சில நேரங்களில் மீன் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதால நல்ல வேளை நாங்கள் போன நேரத்துக்கு எல்லா மீனும் இருந்தது. இதில் நிறைய மீன் என்ன மீன் அப்படின்னு கூட தெரியாது. இதுக்கு முதல் பார்த்தது இல்லாத மீன் எல்லாம் இருந்தது. நாங்கள் வந்துட்டு இறால் வாங்கிட்டு அப்புறம் மத்தி மீன்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கும், அதுவும் தான் வாங்கினோம் அண்டைக்கு.
இது பாருங்க சிக்கன் ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு கோழியோட கால் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் சில ஆட்கள் இதையே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனில் இருந்து எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போல் எல்லா பார்ட்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த டிவி பாருங்க சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. நாமெல்லாம் வீட்டில் வச்சு பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அவ்வளோ பெருசு இது. இந்த சைட் ஃபுல்லாகவுமே மேங்கோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸில் நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. இங்கே ஒரு தேங்காயோட ப்ரைஸ் பாருங்கள் 3.50 ரியால்ஸ். சில நேரங்களில் 4லிருந்து 5 ரியால் கூட இருக்கும். ஒரு ரியாலுக்கு ஸ்ரீலங்கன் மணி இப்போ கரண்ட்டாக 80 போகுதுன்னா நீங்களே கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் ஒரு தேங்காயோட ப்ரைஸு. ஸோ என்னடா இவள் தேங்க்ஸ் சொன்னதுக்கு ரீசன் சொல்கிறேன்னு சொன்னாலே இன்னும் விஷயத்துக்கு வரலே அப்படின்னு யோசிப்பீங்க. நான் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ரமதான் டைமில் வீடியோ எதுவும் ஒழுங்காக அப்லோட் பண்ணலைன்னு சொல்லி என்னோட சிஸ்டர்ஸ் கிட்ட சஜிதா வீடியோ ஒன்றும் போடலையா இன்னும் ஏன் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் விசாரிச்சதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எனக்கிட்டையும் சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இன்னும் வீடியோ போடலை அப்படின்ட்டு. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். இன்னும் வீடியோ போடலையாண்டு ஹபியும் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சும்மா சொன்னேன் எனக்கு யூடியூப்ல இருந்து ரெஸ்ட் வேணும், அதான் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலை அப்படின்ட்டு. உடனே நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க இவ என்ன அவ்வளோ பெரிய யூடியூபரா 2-3 வீடியோ போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு நினைப்பீங்க. அதே தான் ஹபியும் சொன்னாங்க. ஓம் நீங்கள் லெக்ஸ் கணக்கில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க, பிரேக் எடுத்து வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு கலாய்ச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா மீடியா இப்படியான விஷயங்களில் ஹஸ்பண்டோட சப்போர்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். வைஃபோட விருப்பத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வைஃப் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி என்னோட ஹப்பி எனக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிடைச்ச வாய்ப்பை நல்ல விதத்தில் நாம் யூஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இதில் நாமளும் ஒரு நாள் இன்கம் எடுக்கணும். எவ்வளவோ யூடியூபர்ஸ் ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே கஷ்டப்பட்டு அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க.
பட் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ மோர் தென் 6K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். ஏன் எனக்கு இதை செய்ய இயலாது, மாச்சல், வியூஸ் போகலை அப்படி இப்படின்னு ரீசன் சொல்லிட்டு இருக்கணும். வியூஸ் போகலைனாலும் பார்க்குற ஒரு 30 பேராக இருந்தாலும் அந்த 30 பேருக்காவது வீடியோ போடுவோம். கண்டினியூஸாக வீடியோ போட போட நமக்குன்னு நம்மட யூனிக்னஸ் பிடிச்ச ஒரு சில சரௌண்டிங்ஸ் நம்மளுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டில் தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்து அன்றைக்கு டின்னருக்கு பீஃப் தான் குக் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு மூவி ஒன்று பார்க்கலாம்னு பார்த்துட்டு தூங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான். உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய நாளாக நினச்சிட்டு இருந்த சில விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வர காத்திருக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். until then take care. bye bye.